வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா இவர் வந்திருக்காரு, அவினாஷ் வந்திருக்காரு. எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. இதுதான் கடைசி சான்ஸ். நீ வரியா வரமாட்டியான்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். இது எவ்வளவு நேரம் இருப்பாருன்னு தெரியல. வேண்டாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். மக்களுக்காக வந்தேன். உங்கள் அவினாஷ். நீ அவனுங்களை மதிச்சு வரமாட்டேன்னு எல்லாத்துக்கும் மக்களுக்காக இத்தனை நாள பழகிற என்னையே மதிச்சு வர மாட்டீங்க. எனக்கு தெரியாத மக்களுக்காக நீங்க வந்தீங்க. நிஜமா கிடையாது. நீங்க எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா? நான் இல்லாத வீடியோ ஒரு யூடியூபருக்கா போன் பண்ணேன். நீங்க என்ன உங்க கூட நடிக்க கூப்பிடுங்க, என்ன உங்க கூட நடிக்க கூப்பிடுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பீங்களா? யாராவது கூப்பிட்டா மட்டும் எனக்கு பிடிக்கும், எனக்கு போறது பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல என்ன சொன்னீங்க? 2025 ஐபிஎல்கான ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மிஸ்டர் வெங்கட் சொல்லுங்க. நீங்க வேற டைம் கம்மியா இருக்கு, நீங்க சீக்கிரம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் உங்களுக்கு, அதுல ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணிடுவேன். 5 நிமிஷம் தான் வரும். சீக்கிரம். மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபைடு தான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டீம்ல வந்து இந்த நியூ ஜென் T20 பிளேயர் யாருமே இல்ல. எல்லாமே இந்த பழைய T20 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நியூ ஜென் வந்த உடனே பழைய ODI பிளேயர் அப்ப கரெக்ட்டா சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு பழைய T20 பிளேயர்னா ODI பிளேயர் தான். CSK ஓட இந்த IPL மட்டும் ஒரு ODI டோர்னமெண்டாவோ இல்ல டெஸ்ட் டோர்னமெண்டா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், செத்தான். எல்லா டீமும் கப் எடுத்து வைங்கடா. நம்ம தான் இனிமே நம்ம தான். பேசிக்கலி என்ன இதுன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து 7 மேட்ச் ஹோம்ல ஆடுறோம், 7 மேட்ச் அவைல ஆடுறோம். அந்த 7 மேட்ச் ஹோமுக்கு கரெக்டா டீம் எடுத்துட்டாங்க. ஆனா அந்த 7 அவே மேட்சுமே ஒன்னு ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு, இல்லைன்னா 200 அடிக்கிறானுங்க. இந்த 7 அவே மேட்சுமே நமக்கு வந்து ஒரு கண்டமான மேட்ச் தான். 7 ஹோம் மேட்ச்ல ஒரு 5-6 மேட்ச் ஜெயிச்சிரோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 2-3 மேட்ச் வந்து அவையில இருந்து தான் வரணும். ஸோ அந்த அவையில இருந்து வர மேட்சுக்கு லைக் ஃபாஸ்ட் ஆடுறதுக்கோ இல்ல லைக் அடிச்சு பவர் கொடுத்து காட்டா மாதிரி சுத்துறதுக்கோ நம்ம டீம்ல ஆள் இல்லை. இந்த ரஹானே மாதிரி எவனாச்சும் திடீர்னு கன்வெர்ட் ஆகி மாஸ் பண்ணாதான் உண்டு. அது ஆனா சிஎஸ்கேல யூஸ்வலா நடக்கும். ஸோ தெரியல, பார்க்கலாம். ப்ரோ இல்ல, ஆக்சுவலா டீம் நல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா யூடியூப்ல போய் ஒரு பேரா போடுவோம்ல, இந்த பிளேயர் பேர் அந்த பிளேயர் பேர். நான் அடிச்ச 6-4 பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ப்ரோ. 6s பை துஷார் தேஷ்பாண்டேன்னு போட்டீங்கன்னா கூட தான் வீடியோ வரும். நம்ம சேனலோட ஓனர் அவருனாலதான் வந்து இந்த ரீச்சே வந்துச்சு. ஸோ அவர் வந்து பிரியா விடையா வேற டீம் போயிட்டாரு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பெருசா கஷ்டமா இல்ல. ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருக்கு. இல்ல ப்ரோ, ஆனா இந்த சீசன் நல்லா தான் போட்டாப்ல. போன இந்த சீசன் நல்லா தான் போட்டாப்ல. ஆனா சேது போதும்டா. அவனோட இது ஹெல்ப் எல்லாமே கிடைச்சிச்சு நமக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டோட விட்டுட்டு போன அந்த ஓட்டை இப்ப அடைக்க முடியல. ஆக்சுவலா பவர் பிளேல பவுலிங்க்கு நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். பெட்டர் பவுலர் சாம் கரன் தான், வேற ஆப்ஷன் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன் ப்ரோ. சாம் கரன் உள்ள எடுத்தீனா சாம் கரன் வந்து தீபக் சாஹர் இது யார் ப்ரோ? தீபக் சாஹரும் சாம் கரனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேட்டர்ன் பவுலர்ஸ். ஸ்விங் பெட்டர். சாம் கரன் ஸ்டில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். பட் என்ன வெரி ஸ்லோ. ரொம்ப யாருக்கு தெரியும் சார், இந்த அன்ஷுல் கம்போஜ்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காங்கல்ல, நாகர்கோட்டி கமலேஷ் நாகர்கோட்டியும் இருக்கான். பட் அன்ஷுல் கம்போஜ் வந்து ரொம்ப ஹை ரேட் பண்றாங்க. டொமஸ்டிக் சீசன் நேத்தும் ஒரு மேட்ச் ஹரியானா காடுறான்னு நினைக்கிறேன். 2 ஓவர் 4 ரன் ஒரு மெய்டன் 2 யார் பேட்டிங் ஆடுனா அவன் தான் நம்ம டீம்ல இருக்கானா? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த அன்ஷுல் கம்போஜ் வந்து ஆக்சுவலி ஒரு பெட்டர் பவுலர்ன்றாங்க. இந்த வருஷம் நீ நல்லா நோட்டீஸ் பண்ணனா பெஞ்சுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சென்னை. இது ஜெனரலா ரொம்ப வாங்கி வச்சுட்டாங்க. என்னன்னா ஆக்சுவலா வந்து ஒரு மொமெண்ட்ல வந்து சரி என்னோட பர்சனல் வன்மத்தெல்லாம் நான் கக்க வேணாங்கறனால நான் அமைதியா விடுறேன். நான் வந்து அஸ்வின் எடுத்த உடனே கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆக்ஷனே ஒரு மாதிரி லைட்டா தான் பார்த்தேன், பெருசா பார்க்கல. அது எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருந்தது ராசா. இது அஸ்வினுக்கு போனோம், நட்ராஜனுக்கு போல. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரே விஷயம், ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் அவங்க 2 பேருக்கும். அஸ்வின் as a பிளேயர் வந்து CSK ரைட் ஃபிட். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ரைட் ஃபிட். as a பிளேயர் சேப்பாக்ல 7 மேட்ச் ஆட போறோம்னா ஆஷ்னா வந்து ஒரு பக்கம் ஸ்பின் போடுவாரு, பவுலிங்ல ஒரு சைட் கண்டெக்ட் பண்ணி கொடுப்பாரு, விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, பேட்டிங் கூட சில டைம் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ அது வந்து ஆஷ்னா வந்து ஒரு ரைட் பிக் தான். பட் ஆஸ் அ பர்சனா எனக்கு என்னன்னா
அதாவது என்னோட பர்சனல் ஹஞ்ச நான் வந்து சொல்ல முடியாது. அது வந்து பர்சனல் ஹஞ்ச நான் பர்சனலா தான் வச்சுக்க முடியாது. நான் வந்து காமன் சொல்ல முடியாது பாதி சொல்ல உண்மத்தை முடியும் சொல்ல மச்சான். முடியும் அதான் வன்மத்தை எல்லாம் கக்கி முடிச்சுட்டு வன்மை கக்க வேணாம்னு பாக்குறேன் அப்படின்னு. இல்ல எனக்கு இருக்க பர்சனல் ஹஞ்ச் தான். இது ப்ரூஃப் இல்லாம நம்ம சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு என்னன்னா ஆஷ்னாக்கு ரொம்ப நாளாவே சிஎஸ்கே மேல ஏதோ ஒரு வன்மம் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு தாட். ஏன்னு எனக்கு இல்ல வன்மம் இல்ல, அது வெறுப்பா கூட இருக்கலாம் சார் இது. பட் ஓகே பர்சனலா விட்டுட்டு as a கிரிக்கெட்டரா அவன் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவான். எனக்கு அந்த வீடியோ போடுறதுதான் ப்ரோ பயமே. இப்படிதான் அந்த ப்ரோ நல்லா போலுன்னு சொல்லி ஆர்ஆர் முடிச்சு விட்டான் ப்ரோ. நல்லா போயிட்டு இருந்தான் ஆர்ஆர் ஒரு இல்ல சீசன். ப்ரோ, ஆர்ஆர் டிசர்வ்ட் a place where ஆர்ஆர் இல்ல அமீன் ப்ரோ ஆர்ஆர் பத்தி பேசலாம். ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் பழைய ப்ரீ கோவிட் எனக்கு போகுது. ராகுல் டிராவிட் திரும்ப வந்தாரு. அவனை ஒளிச்சு கட்டினதுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் நல்லா வந்தீங்க. திருப்பி கூப்பிட்டுருக்கீங்க. துஷார் தேஷ்பாண்டே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஆளு ஆக்சுவலி ஐம் ஹாப்பி ஃபார் துஷார் தேஷ்பாண்டே. ஏன்னா அந்த பெங்களூர் கேன்டீன்லாம் ஸ்டோரி போட்டுட்டு கடைசியில பெங்களூருக்கே போய் உட்காந்துருந்தான்னா செம கேவலமா போயிடும். எடுக்க மாட்டாங்க சொல்ல முடியாது. இல்ல அவனுக்கு யாரையுமே எடுக்கிற ஐடியா இல்ல. ஆமா அவனுக்கு வந்து காசு கொண்டு போய் ஒரு நிமிஷம் இருங்க. இத வந்து ஐ திங்க் ஐ ஹவ் கால்ட் இட் பிஃபோர். நான் அப்பயே சொன்னேன் தெரியுமா, இவனுக்கு வந்து எப்போ வந்து விராட் கோலி மாதிரியே இன்னொரு ஃபேஸ் எவனா டெவலப் பண்ணா உடனே தூக்கிடுவான் விராட் கோலின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சிராஜ் செகண்ட் ஃபேவரட் ஃபேஸா ஒன்று வந்துச்சுன்னா அதை இமீடியட்டா விராட் கோலி கழிச்சு விட பார்ப்பான். சிராஜை கழிச்சு விட்டான். இவனை நம்பி ஊர்ல இருக்க குஞ்செல்லாம் இவன் கடிச்சிட்டு இருந்தான். யாரு? சிராஜ். வில் ஜாக்ஸே விட்டானுங்கடா ஆர்சிபி மச்சான். ஆர்சிபி வரலாம். they are a very good team this year. நானும் லைட்டா ஆர்சிபி கிளாஸ் சப்போர்ட் என்ன பிரச்சனைனா வெரி குட் டீம் தான். ஆனா நீங்க அதுல யார் முக்கியமான ஆள் இருக்கான்னு நீங்க யோசிக்கணும். ப்ரோ இங்க பாருங்க, பஞ்சாப், டெல்லி, இந்த ஆர்சிபி இங்கெல்லாம் எவ்வளவு நல்ல பிளேயர் வேணா போயிட்டோம் ப்ரோ. நம்ம தொல்லையே கிடையாது. சரியா? நம்மள தொல்லை பண்ண மாட்டானுங்க. பஞ்சாப் கடந்த 2 வருஷமா வந்து சேப்பாக்கல வந்து நம்மள அடிச்சிட்டு போயிட்டான். எனக்கு ஒரே ஆசை தான் ப்ரோ ஆர்சிபிக்கு. கரெக்டா கோலி ரிட்டையர் ஆகி அடுத்த வருஷமே ஆர்சிபி கப் அடிச்சிடணும். இங்க ஹோம்ல வந்து ஒயிட் வாஷ் ஆயிட்டு ரோஹித் சர்மா வரல உடனே பும்ரா போய் ஆஸ்திரேலியால மொத மேட்ச ஜெயிச்சிட்டான்ல. அந்த மாதிரி பெங்களூர் ஃபேன்ஸ் வந்து ஒரு கப் டிசர்வ்டு. பாவம் அவங்க. அத விராட் கோலி இல்ல ப்ரோ, பல பேர் திட்டிட்டாங்களா ப்ரோ? ஃபேன்ஸும் நிறைய மிஸ் டைரக்ஷன்ல இருக்காங்க ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ்மே நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கோலி போனானா நான் அவ்வளவுதான் ஆர்சிபி, கோலிக்காக தான் ஆர்சிபில இருக்கேன், கோலிக்காக தான் ஆர்சிபில இருக்கேன். இவங்கெல்லாம் இவ்வளவு மிஸ்டேக் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் பாருங்க யார் எடுக்கிறாங்க. சொல்றதே அவர்தான்டா. கப் எடுக்காம இருக்கிறதுக்கு அவர்தான் காரணம். மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இல்ல, ஒரு ஆள் பிரச்சனை. ப்ரோ அவங்க கேப்டனா பாத்தீங்களா? அப்படியா ப்ரோ? அப்படி சொன்னா ஹர்திக் பாண்டியாவா? இங்க ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க ப்ரோ. இன்னும் கன்ஃபார்மான்னு தெரியல, பட் ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க. குணல் பாண்டியா கம் ஃப்ரம் ஒரிஜினல் ஐடி. அவன்லாம் வந்துட்டானா, அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸே ஆர்சிபி சப்போர்ட் பண்ண மாட்டானுங்கடா. ப்ரோ நீங்க வேற தெரியல. இப்ப பும்ரா கேப்டன்சி பண்றதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க? காரணம் வந்து ஜெயிச்சதுக்கு வந்து ஆக்சுவலா கோலி தான் கேப்டன்சி பண்ணானோ. அவன் அக்ரஷனாலதான் ஜெயிச்சதுன்னு பேசிக்கிறாங்க. கோலிக்கே தெரியாது. இதுல நம்பால வேற கிரெடிட் ஸ்டீலர்னு வேற சொல்லுவானுங்க. சொல்லுங்க. சிஎஸ்கே ஆர்சிபி பக்கம் போயிட்டாலே அப்படியே உக்கிரமா எல்லாம். சிஎஸ்கே ப்ரோ என்னன்னா ஒரு ஹிட்டர் ஷாட் ப்ரோ, ஒரு பேசர் ஷாட் ப்ரோ, 2 ஷாட். தோட்டக்காரனை வச்சுக்கிட்டுடா. ஹிட்டர் தான் விஜய் சங்கர் இருக்காருடா. தோட்டக்கார் ப்ரோ, தோட்ட இருக்காரு மேல வந்து ஆடினாருன்னா ஓகே ப்ரோ. தோட்டக்காரரு கடைசியா சும்மா வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேமியோ ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இல்ல 2 ஓவருக்கு மேல ஓட முடியல ப்ரோ. 20 ஓவருக்கு முட்டி பிரச்சனை இருந்ததுல. ஃபார்மர் வந்து ஹேஸ் டு கீப் ஃபார் 20 ஓவர்ஸ். அது போக 2 ஓவருக்கு மேல ரன்னிங்லாம் ஓடினாருன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன ரன் சிங்கிள் ஓட போறாரா? கடைசி 6 பால் சிங்கிள் கிடையாது. போன டைம் தெரியல, அவன் மொட்டை வந்து 2 ஓடினான், வந்துட்டு ரிட்டர்ன் ஓடினான். தலைக்கு கடைசி ஓவர் 6 பால் எப்படி ஓட போற கிடையாது. நமக்கு விக்கெட் கீப்பர் பேக்கப் இல்ல. கான்வே ப்ரோ, கான்வே பண்ணுவோம் ப்ரோ. கெய்க்வாடே பண்ணுவோம். இல்ல சேது வெங்கடேஷ் கான்வே வந்து ரொம்ப அவுட் ஆஃப் டச்ல இருக்கான். எனக்கு 1.5 வருஷமா அவன் டொமஸ்டிக் சீசன் தெரியல. டொமஸ்டிக் பார்க்க நம்ம நியூஸ்ல எங்க ஃபாலோ பண்றோம். இன்டர்நேஷனல் அவன் ஒரு மேட்ச் கூட ஆடி நான் பார்க்கல. ஐபிஎல்லும் போன வாட்டி ஆடல. ரச்சின் ரவீந்திரா ஆடலாம், பட் ரச்சின் ரவீந்திரா இன்னும் ஒரு ப்ரூவன் கேண்டிடேட் இல்ல ஐபிஎல்ல. பட் ஸ்டில் we can give him a chance. ப்ரோ 240 நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ.
கான்வேவும் பத்திரனாவும் இன்ஜூர் ஆயிட்டானுன்னு வைங்களேன், 2ல 1 இல்ல 2 பேர் இன்ஜூர் ஆயிட்டான்னு வைங்களேன், அன்னியோட மேட்ச் இதை க்ளோஸ் இல்ல, பண்ணிடுறாங்க. அதான் அதே 2 பேர் இன்ஜூரி ஆயிட்டாங்கன்னா 2 பேர் பத்திரனா தெரியாம கூட தீக்ஷனான்னு வாயில வருது. வாயிலடி இப்பதான் அவனை கழிச்சு விட்டுருக்கோம். பத்திரனா மட்டும் இன்ஜூர் ஆயிட்டானா முடிஞ்சு ப்ரோ, அதோட முடிஞ்சு. பத்திரனாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. நாதன் எல்லிஸ் நல்ல குவாலிட்டியா இருக்காங்க, குவாலிட்டியான பவுலர் தான் அவனும். டெத் எப்படி ப்ரோ போடுவானா நல்லா? யாக்கர் சூப்பரா அதாவது பத்திரானாக்கு பேக்கப் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற கரெக்ட். பத்திரானா அண்ட் கான்வே போயிட்டாங்கன்னா இந்த வருஷம் சீசன் தான் 2024 சீசன்ல நம்ம அடி வாங்கணும்ல, அதே அடிதான் நமக்கு. இல்ல சொல்ல முடியாதுடா. ஏன் தெரியுமா, இந்த வாட்டி ஃபாரின் பிளேயர்ஸ் நல்லா இருக்கானுங்க. கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் we have இமிடியேட்டா ரச்சின் ரவீந்திரா. பத்திரனாக்கு நாதன் எல்லிஸ் இருக்காங்க ஸ்டில். போன வருஷமே ரச்சின் ரவீந்திரா இருந்தானடா, என்ன பண்ணுவான்? இல்ல ரச்சின் ரவீந்திரா எங்க சான்ஸ் கொடுத்தீங்க ப்ரோ? 10 மேட்ச் ஆடினான் ப்ரோ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடினான் ப்ரோ. டெல்லியில போயிட்டு டெல்லியோட ஒரு மேட்ச் இருக்கும், விசாகப்பட்டினம்ல போயிட்டு ஒரு அந்த முகேஷ் குமார் போல் இவன் கலீல் அஹ்மத் போலிங், கலீல் அஹ்மத் பால்ல 10 பால் தடவுவான், காத்தடிக்கும் அப்படியே. அதுதான் அது எனக்குமே அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மேட்ச் பார்க்கவே, ரொம்ப கஷ்டமா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனை கொஞ்சம் சான்ஸ் கம்மி பண்ணாங்களே, அது வரைக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இல்ல அவனும் இருக்கான் சொல்ல முடியாது, அவன் வந்து பெர்மனன்ட் 11ல கூட வந்துருவான். இல்ல சைடு, ஆனா அவன் பெர்மனன்ட் 11 டவுட் தான். ஏன் தெரியுமா? இல்ல கான்வே ஆர் ரச்சின் தான், யாரோ ஒருத்தர் தான். ஆமா, கான்வே, சாம் கரன், ஏன் ரெண்டு பேர் ஜெயிச்சுக்க முடியாதா என்ன? நூர் அஹ்மத், பத்திரானா, இதான் 4 பேர். சாம் கரன் ப்ராபபிலி சாம் கரன் அண்ட் நூர் வந்து ப்ரோ அவே பாருங்க ப்ரோ, வந்து 100% ஆடுவான்டா. சென்னையில ஆடுனா 100 ஆடுவான் ப்ரோ. சென்னையில ஆடுனா 100 ஆடுவான். வெளியில போனா எல்லிஸ் ஆர் சாம் கரன் தான் ஆடுவான். அதுவே சொல்ல முடியாது ரவினோத். நூர் வந்து அகமதாபாத் தான் இருந்தான், அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணான். சிபிஎல் ஆடி இருக்கான், அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா T20லயுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். சோ நூர் வந்து ஸ்பின்னர் மட்டும் இல்ல ப்ரோ, ஒரு மினி ரஷீத் கான். ஆமாமா, மினி ரஷீத் கான். ஆக்சுவலா அதே மாதிரி தான் இருக்கு. அவன் ரைட்ல போடுறான், இவன் லெஃப்ட்ல போடுறான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ட்ரிபாத்தி, தீபக் கூட, விஜய் சங்கர், அவங்க 3 பேர் இப்படி. ட்ரிபாத்தி, தீபக் கூட எல்லாருமே ஸ்பின் பிளேயர்ஸ் ப்ரோ. ட்ரிபாத்தி இஸ் a குட் பிக் தான், நமக்கு ராயுடு லெவலுக்கு வரும். ஆனா லைக் என்ன சொல்றேன், அதான் சையத் சொன்ன மாதிரி, நான் சொல்ற மாதிரி அந்த யாருமே அந்த ஹிட்டர் இல்ல. ட்ரிபாத்தி, ஹூடா எல்லாமே நல்ல பிளேயர் தான். இல்ல ஹிட்டர் தான் ப்ரோ. இல்ல இங்க பாருங்க, ஹிட்டர் பிளஸ் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு இல்ல. இல்ல அவனுமே இந்த சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபில ஒரு மேட்ச் லேட் தான் ஆடுனா நினைக்கிறேன். சம்மன் அடிச்சிருக்கான்டா. இல்ல இவங்க யாருமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறவங்க இல்ல. தீபக் கூட 6 6 அடிச்சிருக்கான். 28 பால்ல 60 ரன். அதாவது இவங்க நீங்க சொல்ற லிஸ்ட் இல்ல யாருமே இல்ல யாரும் அதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பார்த்தேன். திபாத்தி வந்து சூப்பரா ஆடி இருந்தான். 40 பால் 55 ரன்ஸ் ஏதோ அந்த மேட்ச் ஏதோ அவனால 40 பால் 55 ரன்ஸ். இல்ல அந்த மேட்ச் அது ஜெயிச்சது ஆர்சிபி மேட்ச் மாதிரி இது விராட் மேட்ச்டா. அது இதுக்கே இப்படினா அதுக்கு மேல அவன் கேப்டன் ஆடி இருக்காரு. 3 பால் 1 ரன். நான் சொன்னேன் நம்ம பால் ஸ்கேம் பண்றான், நீங்க நம்ப மாட்டீங்க. கொஞ்சமா தெரியும். பால் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆட மாட்டார்ல. இப்பெல்லாம் கொடுக்காதீங்க. போன வருஷம் 2 முக்கியமான சேஸ்ல டக் அவுட் ஆயிட்டு போயிருக்கான் ப்ரோ. நம்மால் ஸ்கேம் தான் பண்றாப்ல. குடுக்குற 18 crores ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும் இந்த சீசன். இவன் கொஞ்சம் வீக்கா இருந்தா அப்படியே வாரி சாப்பிட்டு போயிருவான் அஸ்வின். அஸ்வின்லாம் கேப்டன் ஆக்க மாட்டாங்கடா. கேப்டன்லாம் ஆக்க மாட்டான், சும்மா கெடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு வீடியோ போட்டு இதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இங்க பாரு, அவனோட கெரியரோட எண்டில் இருக்கான். 2-3 வருஷம் அழகா இங்க இருந்துட்டு முடிச்சிட்டு போலான்னு தான் பாப்பான். சும்மா இல்ல, ஏதாவது வேலையை காட்டினா வெளில உட்கார வைக்க கூட யோசிக்க மாட்டான் தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா ஆமா, தோனி மாதிரிலாம் கிடையாதுடா. டக்குனு தூக்கி வெளியே வச்சிருவான். அதுல வெளில உட்கார யோசிக்க மாட்டான். அவன் டக்குன்னு அவங்க மாமாக்கு போன் அடிச்சிருவான். எல்லாம் இவன் உத்தராஜ்ல வெளியே இருந்து வந்தவன். சரிங்களா, சொல்றே கேளுங்க. அவனுக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல போஸ்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? அஸ்வின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அஸ்வின் வந்து இங்க இருக்க லோக்கல் நெட்ஸ் சென்னையோட நெட்ஸ் எல்லாமே அஸ்வின் தான் வந்து மேனேஜ் பண்றான். ஸோ அதனால அஸ்வின் தான் ஆக்சுவலி மோர் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் சிஎஸ்கே தேன் ருத்ராஜ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் இதெல்லாம் இல்லடா சென்னை as a franchisee we believe players and அந்த லெகசி எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம். கேப்டன்னா ஒருத்தன் தான். மேபி ரைனா வந்துட்டு போனா இன் பிட்வீன். நம்ம வேற கேப்டன் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல ஜட்டு ஜட்டுன்னு ஒருத்தன். அந்த அபூர்வ சகோதரர்கள்ல அந்த குள்ள கமல்
அழுதுகிட்டே போய் ஓரமா இல்ல ஜட்டு வந்து சையது அவனை ஃபுல் டைம் கேப்டனா தான் ஆக்குறாங்கடா. அவன் வந்து கிவ் அப் பண்ணிட்டான். அவன் கேப்டன்சி பண்ணக்கூடாதுன்னு அவனை சொல்லவே கிடையாது. ஏன்டா ஜட்டு கேட்ச் வரதுல வழக்கமா கேட்ச் விட ஆரம்பிச்சிட்டான். டென்ஷன் ஆயெல்லாம் திட்டிட்டு இருந்தான். என்கிட்ட ஒரு வார்த்தை அவனுங்களா தூக்கிட்டானுங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருந்தான். இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே ஞாபகம் இல்லையடா. இல்ல ஜட்டு வாஸ் ஆல்மோஸ்ட் ஆன் தி வெர்ஜ் ஆஃப் லீவிங் சிஎஸ்கே. ஆமா. அதெல்லாம் போட்டோல நிறைய டெலீட் பண்ணிட்டான் சிஎஸ்கே. ஒரு நிமிஷம் 2 balls 10 runs. ப்ரோ அவன் கேப்டன் ஆகி அவன் கேட்ச் விட ஆரம்பிச்சு அந்த ஒரு எத்தனை வருஷம் வேணா சப்போர்ட் பண்ணலாம். 2 பால் அவன் பிளட் குரூப் கிட்னி வேணா நான் தருவோம். நான் என்ன ஜட்டு கிட்னி வேணா சொல்லுங்க நான் தரேன் ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்லடா. போன ஐபிஎல் ஃபைனல்ஸ் அந்த ஃபைனல்ஸ்னே வருது இந்த விராட் கோலி கத்துனதுனால. 14வது பிளே ஆஃப் ஜட்டு சொன்னா அப்ப மோடி ஓட் போடுவீங்களா ப்ரோ? இல்ல அது கிடையாது. அது பண்ண மாட்டோம். அதான் நான் விஷயம். என்னோட क्वेश्चन என்னன்னா, லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஐபிஎல் வந்து வேற மாதிரி டைனமிக்ஸ்ல இருந்துச்சு. நிறைய ஹை ஸ்கோரிங்கோட ஹியூமங்கஸ் ஸ்கோரிங் லைக் அது பாட்டு மேசிவ் ஸ்கோரிங் கேமா போச்சு. 250 ஏனா இம்பாக்ட் பிளேயர் இருந்தனால அது ஒரு ரீசன் வந்து 250 பிளஸ் இருந்ததனால 250 பிளஸ் நிறைய மேட்சஸ் போச்சு. நம்ம டீம்ல ஒரு 30 ஓவர் அப்பயும் 140 அடிச்சோம்டா. 160 அடிச்சு ஜெயிச்சிருக்கோம். இல்ல ப்ரோ நம்ம டீம்ல 30 ஓவர் கொடுத்தாலும் 250 அடிக்கிறதுக்கான 50 ஓவர் கொடுத்தே நம்ம 250 அடிக்க மாட்டோம். இன்னொன்னு வருத்தப்பட வேண்டிய விஷயம் ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல லைக் ஃபாஃப் டு பிளஸ் ஆல்மோஸ்ட் அன்சோல்டா போனது வந்து எனக்கு வருத்தமான விஷயம். ஏன்னா எதனால ஃபிட்டா இருக்கான். போன சீசன் கூட 440 பக்கமா அடிச்சிருக்கான் ப்ரோ. கரெக்டா இது என்னன்னா இப்ப எல்லாரும் 3 வருஷத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தலைவர் போன வருஷம் நீங்க பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டாட்ஸ்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. அது வந்து சும்மா தொட்டாலே 6 போற கிரவுண்ட். சின்னசுவாமி ஸ்டாட்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே ஒரு பேட்டரா இருந்திருப்பான். சோ என்னடே அவன் ஏண்டா நான் வேற பிரான்சைஸ் போய் என்ன ஏண்டா பிடிக்கிறீங்க ப்ரோ? சின்னசுவாமில சின்னசுவாமி நிறைய லெஜெண்ட்ஸ் பவுலர் இருந்தா டிகே, அனுஜ் ராவத் அந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் உருவான மஹிபால் லோம்ரர். சோ அது மாதிரி யார் வேணா ஆடலாம். சோ தலைவனா அடிச்சிட்டான். சிஎஸ்கே இருந்தப்ப மட்டும் என்ன ப்ரோ குறைச்சான்? இல்ல சாஃப் ஒரு நல்ல பிளேயர் தான் சார். அப்படி பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் கூட நல்ல பிளேயர் தான். கபில் தேவ் கூட நல்ல பிளேயர் தான். வயசு ஆயிடுச்சு இல்ல ப்ரோ. நான் என்ன சச்சின் ரேஞ்சுக்கு அப்புறம் சொல்றேன். லாஸ்ட் சீசன் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம். அது இல்லாம கரீபியன் பிரீமியர் லீக் கரீபியன்ல அவன் கேப்டன்சில ஜெயிச்சாங்க. திஸ் இயர் ஆல்சோ ஹி வில் பெர்ஃபார்ம் ஃபார் டெல்லிக்கு எடுத்துருக்காங்கல்ல. கண்டிப்பா அவன் ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனே கேப்டன்சி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஜேகர் அந்த ஃப்ரேசர் மெக்கருக்கு ஆடலனா ப்ராப்ளம் என்னன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் டவுன் தி லைன். இப்ப ஒரு வருஷம் நடுவுல ஒரு வருஷம் கப் வாங்கினா சந்தோஷமா. நான் என்ன சொல்றேன், இப்ப கான்வே படுத்துட்டானா யாரு நீ யார் எடுப்ப? கான்வே எடுத்துட்டு ரச்சின் ரவீந்திரா எடுக்கத்த இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், ஐம் நாட் சேயிங் ப்ளே கான்வேயும் ஃபேஃபியும் சேர்த்து ப்ளே பண்ணுங்கன்னு கூட சொல்ல. ஹேவ் சம்திங். இப்ப கான்வே இஸ் இன் a bad form னு வெச்சுக்கோங்களேன். இது Faf is better player than Conway even today. அதுல டவுட்டே கிடையாது. ப்ராப்ளம் இஸ் Conway is a wicket keeping batsman who can keep. Of course Dhoni இந்த வருஷம் ஆடுவான். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கும் பார்த்தாங்க. அது கூட விட்டுலாம்டா. அது கூட விட்டுலாம். இத கேன்சல் பண்ணிட்டு நியூசிலாந்து போவான்னு கேளு. போனானா எடுத்துக்கலாம். போல ஏன் ப்ரோ அன்சோல்டா பண்ண விட்டாங்க? யார? அலிபாய். அஸ்வின் 100 எல்லாம் எடுத்துட்டா அலிபாய் வேஸ்ட். அஸ்வின் 100 எல்லாம் எடுத்துட்டா அலிபாய் வேஸ்ட். எடுத்த வேஸ்ட் தான். ஆமாடா. சும்மா எடுத்துக்கலே ப்ரோ. என்ன ப்ரோ அலிபாய் பண்ணாரு? உங்க சங்கம் உங்க இயக்கத்துக்காக அன்சோல்டா மட்டும் போயிருந்தான்னு வைங்களேன், ஸ்டேடியமே இருக்காது. யாரா? அலிபாய் மட்டும் அன்சோல்டாவே போயிருந்தான்னு வைங்களேன். ஏன் அன்சோல்ட்? யார் எடுத்தாங்க. நம்ம ஏன் எடுக்கலங்கிறதுக்கு ரீசன் இருக்கு. பட் ஏன் அன்சோல்டா போனாங்கிறது ஒரு நல்ல கேள்விதான். அலிபா இப்ப கூட ரீசெண்டா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. 20 கோடி 2 ஸ்பின்னருக்கு போயிருக்கானுங்க. அதனால பிரீமியர் லீக்ல மோஸ்ட் விக்கெட் டேக்கர் அவன்தான். தர மாட்டேன்னு இந்த கெய்க்வாட் ரச்சினுக்கு ஓவர் தரல, இவனுக்கு ஓவர் தரல. இப்ப 100 எடுத்து அஸ்வினுக்கே ஓவர் கிடையாது தெரியல. இந்த சீசன்ல நீ ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு புளுத்துனது போதும். ஒத்திட்டு பிளான் ஸ்பின் சோக்க போடுறதா இருந்தா போடு, இல்ல அடுத்த சீசன் கேப்டன் மாத்திரோன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் தேஷ்பாண்டே வச்சு எப்படா பேஸ் அட்டாக் பண்ணுன்னு நினைச்சாங்க. நம்ம கிட்ட இப்போ நீங்க போயிட்டு பும்ரா போல்ட் வான்கேடேல பவுலிங் போட போறாங்க. நம்ம டீம்ல யார் அட்டாக் பண்ண போறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே அடி வேறலாம் கலங்கும். ருத்து அவ்வளவுதான். என் தலைவர் இருக்கான்.
அது ப்ரோ துபாயில bro மனசாட்சி துபாயில இரு என்ன ஒரு ஜென்மத்துல வரையில் நடந்துச்சு? bro இதே மனசாட்சியோட எவ்வளவு நாள் பேசுங்க பேசிட்டு இருக்கு? மனசாட்சியோட பேசுங்க ருட்டு வந்து இல்ல, பவுல்ட் சையத் சொன்ன வார்த்தை தான் நான் ரிப்பீட் பண்றேன். பூமரோட கரியரே தலைவன் தான் அழிச்சான். யோ அவன் இப்பதாயா கேப்டன் ஆகி மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்கான் இல்ல, இல்ல. அவன் கரியர் நல்லா இல்ல, தான் இல்ல போகுது. bro. ஆனா பும்ராவோட டவுன்ஃபாலே வந்து என் தலைவன் அன்னைக்கு sweep அப்படியே ஒரு ஒருத்தரா மாறுவீங்க. வினோத் நீ ஒன்னு யோ சொல்றா. அவனுக்கு எங்கயா டவுன்ஃபால் ஆச்சு ஐயோ இவனுக்கு வேற bro அவன் அவன் மறுபடியும் பயங்கர டவுன்ஃபால் இருந்தான் bro. திருப்பி இப்பதான் bro என்னடா திருப்பி உள்ள வந்தான் ருத்ராஜ் டவுன்ஃபால் ஆயிட்டான் வேற ஒண்ணும் இல்ல. அந்த ருத்ராஜ் தான் நாகப்பட்டினத்துல டவுன்ஃபால்ல இருக்கா நீங்க ஆமா. தப்பா ருத்ராஜ் சொல்றீங்க downfall ருத்ராஜ் ஆயிட்டான். டவுன்ஃபால் இப்ப அவன் மேல இருக்கான். எல்லாம் வாழ்க்கை நாகப்பட்டினத்துல விக்ரம ட்ரீட் பண்ணாங்கல்ல. விஜய் என்ன அங்கதான் சொல்லிருக்காரு? கையை வச்சாரு. பை, பை. பை ப்ரோ பை. கொஞ்சம் கிரிக்கெட்டை பத்தி பேசலாம்டா சார் இது. கொஞ்சம் கிரிக்கெட் பத்தியா? ஆமா பிளேயிங் 11ல போய் நீங்க வாங்க பாரு. காசுக்கு இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வேலை செய்யறியா? உன்னத்தாண்டா இங்க வா. எனக்கு இந்த விஜய் சங்கர் தான் என்னன்னு புரியல. ஆனா எனக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கை கிடையாது வினோத். Bro, பிளேயிங் 11ல இருக்க இல்ல மாட்டாங்க. bro, நான் ஒண்ணு இங்க சொல்றேன் பாருங்க. கேளுங்க. நான் ஒண்ணு எல்லா சொல்றேன். இல்ல, தமிழ்நாடு நான் பிளேயருக்கும் சொல்றேன் கேளுங்க bro. விஜய் சங்கர் மேபி ஒரு சில மேட்ச் பின் செட்டிங் பண்ணலாம். அது வந்து ஒரு சில மேட்ச்ல போன சீசனும் வந்து பண்ணாரு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் முக்கியமான மேட்ச்ல கால வாரிடுவாங்க ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனையே. முக்கியமான மேட்ச்ல கால்ல வர்றது ருத்ராஜ் கைகோடு தூபே ஆனா சையத் எல்லாமே விஜய் சங்கர் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்ட் பிளேயரா தான் இருக்கான் சையத். தீபக் அவன் கூட கொஞ்சம் மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருச்சுன்னா he'll also be a good player. குணால் பாண்டியாவை திருப்பியும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்ட சொன்னோன்னு வைங்களேன், அந்த கோவை பிரதாஸ் மாதிரி வந்து சம்மண்டி அடிச்சு விட்டுரும். யாரு குணால் பாண்டியா குணால் தெரியல பாண்டியா. ப்ரோ அவனுக்கு தெரியும் தெரியும் ப்ரோ. இப்ப ஒண்ணும் இல்ல ஆர்சிபிக்கும் சென்னைக்கும் மேட்ச் வந்தனாவே கொஞ்சம் லைட்டா முட்டிக்குண்டா ஜாலியா இருக்குண்டா. மும்பை பாருங்க டீம். திலக் வர்மா, ஸ்கை, ஃபர்ஸ்ட் ஓபனிங் இருந்து வா. வில்ஜாக் ரோஹித் வில்ஜாக் என்ன bro? ரோஹித் வில்ஜாக் ப்ரோ. வில்ஜாக் சார் ரைட் ரிகல்டனா. இல்ல நான் அது சொல்ல ப்ரோ. நான் நல்ல பிளேயர், அதாவது பெரிய இம்பாக்ட் பிளேயரா சொல்லிட்டு இருக்கேன். ஏடா ரோஹித் பெரிய இம்பாக்ட் பிளேயர் இல்லையாடா? இருக்கு bro. ரோஹித்தை விடு ப்ரோ. சரி இம்பாக்ட் பிளேயர்லாம் சொல்றேன் கேளுங்க. திலக் வர்மா, ஸ்கை, பும்ரா, போல்ட், வில் ஜாக்ஸ், நிதின் மேனன், 6 பேரு. ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மனால. ப்ரோ கேகேஆர் சன்ரைசர்ஸும் வேற மாதிரி இருக்கானுங்க ப்ரோ. கேகே எல்லாம் அவ்வளவு நல்லா இல்லடா. கேகேல கேப்டனே எல்லாம் சுத்திட்டு இருக்கானுங்க. தெரிஞ்சு இவனதான் போடாங்க. அதுல யாரு சொல்லு யாரு? கேகேஆர் என்னன்னா ஆல்மோஸ்ட் போட்டு வின் பண்ண காம்பினேஷன் ஒரே ஒரு இல்ல இல்ல கூப்பிட்டானுங்க. சொல்றது யார் ஃபில் ஷால்ட் இல்லடா சையது. யோசிச்சு பாரு, ஃபில் ஷால்ட் தான் அடிச்சு கொடுத்தான். அவன் இல்ல ஃபைனல்ஸ்ல யார் வெங்கி தான் அடிச்சான். தேவைப்பட்டுச்சு. ஃபைனல்ஸ் எல்லாம் ஒரு சப்பா மேட்ச்ரா விடுறா. முன்னாடி இருந்து எடுத்துட்டு வந்தவன் ஃபுல்லா இதுடா. டேய் அது இல்ல இங்க பாரு ஒரு நிமிஷம். எப்பெல்லாம் கம்பீர் அங்க இருக்கணும், ஒரு நிமிஷம்டா. எப்பெல்லாம் கம்பீர் இருக்கணும் அப்ப மட்டும் தான் நிறைய அடிச்சிருக்கான். பேட்டிங் விடு, நிறைய அடிக்க மாட்டான் இந்த வருஷம். நீ வேணா பாக்குறியா? ஒரே நிமிஷம் பையா. நான் சரி நான் ஆள்லாம் சொல்லிடுறேன். வெங்கடேஷ் ஐயர், நரேன், சரி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங் தான் சார். ரமன்தீப் சிங் பவுலிங்ல வந்துட்டினா திருப்பி நரேன், திருப்பி வருண் சக்கரவர்த்தி. அவங்க கிட்ட ஸ்டார்க்கும் இல்ல இந்த வாட்டி. நீ நான் நோட் பண்ணனா அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஸ்டார்க் ஜெயிக்க வச்சான். அபிஷேக் சர்மா ஸ்டார்க்க தூக்குனான் ப்ரோ. ஓபனிங்ல ஃபில் ஷாட் அடிக்கலன்னு வெச்சுக்க வந்திருக்கே மாட்டாங்க. எஸ்ஆர்எச் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எஸ் ப்ரோ. நானும் எஸ்ஆர்எச் நல்லா இருக்குது ப்ரோ. மும்பை சூப்பரா இருக்குது ப்ரோ. மும்பை நல்லா இருக்கு. மும்பைல ஸ்டில் மும்பை நான் சொன்னா இல்லடா மும்பைல பவுலிங் வீக் தான். பூம்ரா நல்லா போடுவான். போல்ட் கொஞ்சம் அகைன் கொஞ்சம் ஏஜ் ஆகுது. 35 வயசு ஆகுது. வேற யார் இருக்கா சொல்லு ப்ரோ. ஸ்பின்னர் எடுத்துட்டானுங்க ப்ரோ. போன வருஷம் ஸ்பின்னர் எல்லாம் தடமாறிட்டு இருந்தானுங்க. யார் எடுத்திருக்கா மும்பைல? ப்ரோ சாட்னர் அங்கதான் ப்ரோ இருக்கான். வந்து எப்படி திருப்ப போறான் பாரு. அவன் எப்படியும் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டான். இல்ல ப்ரோ. இந்த கண்டிப்பா ப்ரோ அவனுக்கு என்னன்னா ஒரு 6-7 இந்தியன் பிளேயர் வச்சிருக்கானுங்க ப்ரோ. பாருங்க, எனக்கு இருக்கிறதுலே ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தீபக் சார் போயிருக்கான்ல, அவன் மட்டும் இன்ஜுரி ஆகாம இருந்தான்னு வைங்களேன், அம்மா கண்டாயிரும் ப்ரோ. நான்லாம் இல்ல அவன் இன்ஜுரி ஆவான சைடு அவனும் ஆக்சுவலி நல்லா தான் போட்டுட்டு இருக்கான். நல்லா போடுவான். அவனுக்கு இங்க பாருங்க, வான்கடையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்விங் அசிஸ்ட் பண்ணும் ப்ரோ. ஸ்விங் அசிஸ்ட் பண்ணும் ப்ரோ. இவனுக்கு ஸ்விங் இருந்தா நல்லா போடுவான் ப்ரோ தீபக் சஹார். அவனுங்க டீம்ல போல்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தீபக் சஹார் ஓபனிங் நல்லா போட்டா மட்டும்தான். மத்தபடி ஒரு பெஞ்ச்ல ஒண்ணுமே இல்லடா. அவனுங்க கிட்ட பெஞ்சே இல்ல தெரியுமா ப்ரோ. 11 பேர். என்ன சொல்றேன், பும்ரா பவர் பிளேல பிரேக் த்ரூ பண்ணி கொடுப்பான் ப்ரோ. மிடில் ஓவர்ல பிரேக் த்ரூ பண்ணி கொடுப்பான் ப்ரோ. டெப்த் ப்ரோ. என்ன சொல்றேன், அவன் கூட இவன் டீசன்ட் கம்பெனி கொடுத்தா போதும்டா. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் தேவையில்ல. டீசன்ட் கம்பெனி கொடுத்தா அவங்களுக்கு போதும்.
ஒரு சைடு பெருசா லீக் பண்ணாம இருந்தாலே போதும். பிரேக் த்ரூ எல்லாம் இவன் எடுத்து கொடுத்துருவான், பும்ரா எடுத்து கொடுத்துருவான். ப்ரோ இங்க பாருங்க பும்ரா பட் அவங்க ஹெவிலி பேட்டிங் டிபெண்டன்ட் டீம் தான். சூரியகுமார் யாதவுக்கு இன்ஜூரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆகும். ரோஹித் சர்மா ப்ரோ ஆனா என்ன பிரச்சனைனா, ரோஹித் சர்மாக்கு இன்ஜூரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். அவருக்கு கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல. மும்பை பிளேயிங் 11 நல்லா இருக்கு, பட் பிளேயிங் 11 தவிர அவன் கிட்ட ஆள் கிடையாது. பிளேயிங் 11லயுமே நிறைய ஓட்டைகள் இருக்கு. சோ ஆஹா ஓஹோ பேலன்ஸ் பேட்டிங் கடமை பேட்டிங். சிஎஸ்கே சூப்பரா இருக்கு, கேகேஆர்ல உங்களுக்கு ஓட்ட இருக்கு, மும்பைல ஓகே தான். போல்ட் என்ன வயசு ஆயிடுச்சு. மும்பை பிளேயிங் 11 நல்ல பிளேயிங் 11 அனில் அகமது உங்களுக்கு தப்பா தெரியல, போல்ட் வந்து என்ன ஓகே தான் அப்படிங்கிறீங்க. இங்க பாருங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ போல்ட் 10 ரன் இன்ஜூர் ஆக மாட்டான், ஸ்கை இன்ஜூர் ஆவானா. இவன் என்னென்ன கணக்கு எழுதுறான் ப்ரோ. ஸ்கை இன்ஜூரினா நமந்தீர் இருக்கான் ப்ரோ, நமந்தீர் இறக்கி அடிப்பானுங்க ப்ரோ அவனுங்க. இவர் அட்மின்ட்ட சொல்லி ஸ்குவாட் மொத்தம் நிமிஷம் போட சொல்ல ப்ரோ. அவ்வளவு டெக்னாலஜிலாம் இதுல இல்ல, அவ்வளவு டெக்னாலஜிலாம் இன்னும் இதுல கொண்டு வரல. சொல்லுங்க சம்பாரிச்சதெல்லாம் என்னடா பண்ற நீ? அத்தனை வீடியோ கொடுத்த உன்னை பார்த்தே நான் அந்த வீடியோ பார்த்தே ரொம்ப நாள் ப்ரோ. நீ கொடுத்த வீடியோ உன்னை கட்ச போன ஐபிஎல் பார்த்தது. சாம் கரனை பார்த்தாலே எனக்கு 2020 தான் ஞாபகம் வரும். 2020 தான் வருஷம். ஓடி வந்து 123 போடுவான். எனக்கு பார்த்தாலே அந்த கேதார் ஜாதவ் இதெல்லாம் வியட்நாம் பிளாஷ்பேக்ஸ் வந்து போதான். அதனால எனக்கு சாம் கரன் எடுத்ததே பெரிய ஈடுபாடு இல்ல. அவன் பிளேயர் செகண்ட் கப் அடிச்சோம்ல, அதுலயும் இருந்தா நான் ஹாஃப் சீசன் ஆடினான்ல, அந்த ரசில்ல விக்கெட் எடுப்பானே. இல்ல ப்ரோ, என்னன்னா அந்த சீசன் எப்படின்னா 2020ல ஓவர் சாம் கரன் டிபெண்டன்டா இருந்தோம். ஞாபகம் ஓப்பனிங்ல இறக்கி விட்டோம் சாம் கரன் ஒரு டைம். ஆப்ஷன் இல்லாம என்னென்னமோ பண்ணோம். அது சாம் கரனே சுத்தி எல்லா பக்கமும் தெரிஞ்சிட்டு இருந்தான். ஏன் தெரியுமா ஒரு வேல்யூபிள் பைடா செய்து 2.2 crores 2.4 crores ப்ரோ. அதுக்கு முஸ்தபிஸ்க்கே போயிருக்கலாமே ப்ரோ, ஏன் வந்து அவன் போகாம இங்க போயிட்டானு? முஸ்தபிஸ் தான் கலீல் அஹ்மத் ரீப்ளேஸ் பண்ணிட்டான்டா. பேசாதடா, இவனும் லெஃப்ட் ஹேண்ட் தான்டா. ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் நாதன் அலி. ஓவர்சீஸ் ஸ்லாட் எல்லாம் முஸ்தபிஸ் கொடுக்க முடியாதா? கம்மன்னுடா நீ வேற. இல்ல அத மச்சான் நாதன் அலி நல்லா இல்ல ப்ரோ, இதுல வந்துட்டு வெளிய போயிடலாம்ங்க. முஸ்தபிஸ் போன வருஷம் என்னடா பண்ணா? கடைசில ரொம்ப சொதப்பனான்டா. நீ என்னடா அவனால தான் அந்த எல்எஸ்டி மேட்ச் தோத்தோம். அந்த மார்க்கஸ் டாங்கிஸ் நீ வேற இஷ்டத்துக்கு போட்டுட்டா. இன்னொன்னு அவன் வந்து வேர்ல்டு கப் வருதுனே ஸ்ட்ரெயின் பண்ணாம ஃபீலிங் பண்ணிட்டு தெரியுமா? எவ்வளவு என்னமோ பங்களாதேஷ் வேர்ல்டு கப் அடிக்கிற மாதிரி. இங்க வருஷமும் வேண்டர் டசன் எடுக்கல ப்ரோ, யாருமே அன்சோல்டு ப்ரோ. நானும் எல்லா வருஷமும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அதுதான் அவனே வயசாகி பார்த்து நிற்பான். அவனே ரொம்ப லேட் என்ட்ரி 31 32 தான் வந்தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்க்கு. மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப அண்டர் செல் ஆயிட்டான் ப்ரோ. சிஎஸ்கே வந்து 100 போனதுக்கு மேக்ஸ்வெல்லே போயிருக்கலாம் ப்ரோ. ஏன் தெரியுமா? 100 வந்து 7 கோடி காட்டியிருந்தா கூட 100 விட்டுருப்பாங்கடா. 10 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. மேக்ஸ்வெல் வந்து அந்த 4 ஓவர் மேக்ஸ்வெல் போட்டு கொடுப்பான் ப்ரோ, நல்லா போடுவான் ப்ரோ மேக்ஸ்வெல்லுமே. இல்ல 4 ஓவர் போடுறத விட மச்சான் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அந்த பயம் இருக்கும். என்ன தெரியுமா, இப்ப சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, செட் டார்கெட் செட் பண்றாங்களா, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். அவங்க டீம்ல மேக்ஸ்வெல் இருக்கான், ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னு ஒரு பிரஷர் இருக்கும். நம்ம டீம்ல அதுதான் இப்போ ஒரு லேக் ஆகுது. புரியுதா? எனக்கு என்ன வேணா சொல்லுங்க ப்ரோ, எனக்கு டூப்ளசிஸ் எடுக்கலங்கிறது ஏஜ் ஃபேக்டர் என்ன வேணா சொல்லுங்க. டூப்ளசிஸ் எடுக்கல, நான் என்ன சொல்றேன், டூப்ளசிஸ் ஃபீல்டிங்லயே மேட்சுக்கு ஒரு 10-15 ரன் ப்ரோ சேவ் பண்ணி. இல்ல உண்மைதான். லாஸ்ட் சீசன் கூட அந்த யார் கேட்சோ லெஃப்ட்ல அப்படி ஜம்ப் பண்ணி, அதாவது யாராலுமே பிடிக்க முடியாது கேட்ச், அவன் பிடிச்சிருவான். பிரேக் த்ரூ ஒண்ணு ஃபீல்டிங்ல, கேச்சஸ்ல பிரேக் த்ரூ. அதாவது 400 ரன் பேட்ல அடிக்கிறான்னு வைங்களேன், நீங்க மேட்சுக்கு 10 ரன் சேவ் பண்ணா கூட அது நீங்க அடிச்சுக்கோ ஒரு 140 ரன். சைது டுப்ளசி வந்து நோ டவுட்ரா பெரிய பிளேயர். ஆனா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பாக்கலாம். எனக்கு தெரியல ப்ரோ. அப்ப ரீசன் ப்ரோ தல ஆடுறாரு எடுத்துக்கலாம் ப்ரோ. மறுபடியும் தல ஆடுறாரு 42 வயசுல, புரியுங்களா? மச்சான் தலையோட ரோல் வேறடா. என்னடமோ இவன் பேசுறான் அப்பல இருந்து. ஏய் ப்ரோ இங்க பாருங்க, கரீபியன் லீக் பார்த்தேன். இன்ஜூரி ஆயிருக்கான், போல்ட் பெரிய ஆளுங்கறான், தல ரோல் ஆகுறான். அதான் கரீபியன் லீக்ல இந்த மாதிரி நல்லா கேட்ச் பண்ணா, நல்ல ஃபீல்டிங் பண்ணா. ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கலதான், பட் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு, நல்லா தான் ஸ்கோர் பண்ணான். பட் ஏன் எடுக்கலன்னு தெரியல. இல்ல என்ன சொல்றேன், வயசு ஆயிடுச்சா? 42 40
42 ப்ரோ. ப்ரோ ஜஸ்ட் வாட்ச் த பிளேயர் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், பிளேயரை பொறுத்து தான். எனக்கு கூட தான் சாஃப்ட் பிளஸஸோட வயசு கம்மி, அதுக்காக நான் இறங்கி அடிக்க போறேன்னா புரியுதுங்களா? 2 நாளா முதுகு வலி இருந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிட்னஸ் ப்ரோ. ஏஜ் பஞ்சாப் பத்தி வேணா பேசலாம். ஃபன்னி பாய்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருக்கானுன்னு நினைக்கிறேன். ஒருத்த மட்டும் தான் இருக்கான் ப்ரோ. பிக் பாஸ் லீக்ல வந்து இவன் ஸ்டோனிஸ் தான் வந்து ஓபன் பண்ணிருப்பான் போல. மேபி அவனை ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு கூட. அவனுங்க அப்படியே ஆஸ்திரேலியாடா ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்சம் ஆக்ஷன் பார்க்கலன்னா இவனுக்கு என்ன ப்ரோ வெயிட் எடுத்திருக்கானுங்க. மார்க்கோ ஹான்சன் ஹார்டி 2 பேரும் எடுத்து வச்சிருக்கானுங்க. கரெக்ட். ஆரன் மச்சான் வெறும் மார்க்கோ ஹான்சனும் இன்னொரு பிளேயர் மட்டும் தான். மார்க்கோ ஹான்சன், ஹார்டி, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அப்ப சேவியர் பாட்லெட் அவனும் ஆஸ்திரேலியா. 4 வெயிட் ஆல் ரவுண்டர் வச்சிருக்கானுங்க ப்ரோ. கரெக்ட். டேய் ஜோஸ் இங்கிலீஷ் அங்க இருக்கான்டா. அதாவது ஆஸ்திரேலியால எவர இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீ கேட்டல ஓபனிங் யாருன்னு? ஜாஷ் இங்கிலீஷ் பண்ணுவான் பாரு. ஏன் ப்ரோ சிஎஸ்கே ஒரு மாதிரி கொசன் டீம் எடுக்கறாங்க, நீங்களும் நல்லா இருக்குங்கறீங்க. எனக்கு ஏன் இல்ல எனக்கு சுத்தமா நான் ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருந்தேன். உனக்கே தெரியும் போன்ல இந்த ஒமர் ஜாய் கூட ட்ரை பண்ணானுங்க, பட் வந்து எடுக்க முடியல. நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ஃபயர் பவர் இல்ல. இல்லடா சையது நான் சொல்லிட்டா, சிஎஸ்கேனா இப்படிதான் டீம் எடுக்கும். இல்ல என்ன தெரியுங்களா, சிஎஸ்கே நம்ம எதனால தெரியுமா கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கோம்? இல்லடா எதனால கிரிட்டிசைஸ் பண்ணா, இந்த மாதிரி மொக்க டீம் ஜெயிச்சிரும், கப் அடிச்சிரும். ஓகேவா? சைது ராய்டு அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்ல பட் என்னன்னா அதெல்லாம் தல கேப்டன்சில மச்சான் போன சீசனும் நல்லா தான் ஆடணும். போன சீசன் இன்ஜூரி நிறைய ஆச்சு ப்ரோ. இன்ஜூரி நிறைய. எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் தோத்து தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? நைட்ல போன வாட்டி. பட் இந்த வாட்டி என்னன்னா பவுலிங் கொஞ்சம் வீக் தான் செய்யுது. என்னன்னா இந்தியன் பேசர்ஸ்னு பார்த்தனா கலீல் அகமதுக்கு இந்தியாலயே அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. உண்மை அதுதான். எல்லா பவுலரும் 9 கோடி 8 கோடி 10 கோடி 11 கோடி 12 கோடின்னு போகும்போது ஒருத்த மட்டும் கம்மியான ரேட்டு கிடைச்சான்னா பாத்துங்க அவனோட ஃபார்ம். இல்ல நம்ம ஆக்சுவலி இந்த வாட்டி ட்ரை பண்ணோம்டா. முகேஷ் குமாருக்கு ட்ரை பண்ணோம் ப்ரோ. இவனுங்க போயிருக்கலாம் ப்ரோ. முகேஷ் குமார் 8 கோடி போட்டு எடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருப்பேன். நான் சொன்னா கேட்டுக்கோங்க. எவ்ரிதிங் பாயில்ஸ் டவுன் டு 2 things. I think combined value of Noor and Ashwin ஜாஸ்தி. 20 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் ஜாஸ்தி. 2 ஸ்பின்னருக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி. அமைதியா இதெல்லாம் கவனிக்க மாட்டேன். ஃபாஃப் டு பிளஸஸ் உங்களுக்கு ஃபிட்னஸ் பிரச்சனை. 38 வயசு அஸ்வின் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே தெரியலையா? உங்களுக்கு ஃபீல்டிங் பண்ண மாட்டாரே. ஃபீல்டிங் 30 வயசு அஸ்வின் ஃபீல்டிங் பண்ண மாட்டான். நாங்க எங்க ஒரு நிமிஷம் செய்யதே. இல்ல நான் ஒன்னு சொல்லி ஆவணும். அஸ்வின் எங்க ஏஜ்லயே ஃபீல்டிங் உணவு பண்ண மாட்டாப்ல. என்ன பிரச்சனை இங்க பாரு. ஃபாஃப் டு பிளஸஸ் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் கேளுடா. டூப்ளசிஸ் கேட்டா அன்சூர் டூப்ளசிஸ் மேல ஒரு வெறும் எவ்வளவு பண்ணிருப்பான் நம்மளுக்கு. இங்க பாரு எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணு. இங்க பாரு இவர் இருந்தானல்ல, தீக்ஷன் இருந்தானல்ல, அவனுக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும். அப்படியே பார்த்தனா ஆஷனா ஃபீல்டிங் பண்ண மாட்டாங்க 2 பேரும். இந்தியன் ஸ்லாட்ல அது ஆஷனா ஆட போறாரு. அவ்வளவுதான். ஒரு டைம்ல லெக் ஸ்பின்னர் இல்ல ஒரு டைம்ல லெக் ஸ்பின்னர் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. இப்ப ஆஃப் ஸ்பின்னர் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஒரு 4 ஆஃப் ஸ்பின்னர் பேரை சொல்ல. ஆஷ் வந்து கரெக்டான ஆள் தான் நமக்கு. அது இல்லாம நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற டீமுக்குலாம் வந்து ஆஷ்னா வெயிட்டா இருப்பாரு மாமா. கொஞ்சம் கொஞ்சமா நாங்களாம் ஆஷ்னா ஃபேன்ஸா மாறிட்டு இருக்கோம். இது தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிட்டான்னு வையேன், அந்த பார்ட்டி மைண்ட் செட் ஆயிடும். அந்த பெரும்பான்மை கிரவுட் கூட ஜாயின் பண்ணிடுவான். எப்பயும் தெரியும். அந்த சுத்தி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு வையேன், இவனும் ஓகே ஜாயின் அப்படின்னு ஜாயின் ஆயிடுவான். நீ நம்ம மட்டும் தான் வன்மத்தோட நிக்கணும். வேர்ல்டு கப் எப்பயும் இவன் பயங்கரமான இந்தியா சப்போர்ட். இந்தியாக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணல. பட் மச்சான் நான் ஏன் சொல்றேன்னா 2023 வேர்ல்டு கப் 2023 50 ஓவர் வேர்ல்டு கப் பயங்கரமா கொஞ்சம் இல்ல நியூட்ரல் மச்சான். நான் வந்து அஜித் ஃபேன் ப்ரோ. இந்த இதெல்லாம் போட்டு போனான்டா அஜித் வீட்டுக்கு. அந்த கலீல் அகமது ஆஹாவோ பவுலர் கிடையாது, பட் பெட்டர் பவுலர் தான். பெட்டர் தென் துஷார் தேஷ்பாண்டே. டென்னிஸ் பால்ல இருந்தானே வந்தான். பெட்டர் தென் துஷார் தேஷ்பாண்டே. பட் என்னன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்ட கலீல் அகமது தான் இருக்கான். பட் கலீல் அகமது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கிடையாது. அது எமர்ஜிங் பிளேயர் டோர்னமெண்ட் இருக்குல்ல, அதுல அவன் தான் வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லே போட்டான். எமர்ஜிங் பிளேயர் யார் தெரியுமா ப்ரோ? தேவதத் படிக்கல். இந்த வருஷம் அன்சோல்ட் ஆயிட்டான். வாங்கிட்டாங்கடா அவனை. அப்புறமேட்டு தான் வாங்கினான். உங்க வீட்ல இருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணாரு போல இருக்குது. ஆனா யார் அப்பா ஃபோன் பண்ணாருன்னு எனக்கு தெரியும்டா. யார் அப்பா ஃபோன் பண்ணாரு? யோ என்ன உனக்கு இவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டீம்ல? இல்ல என்ன திடீர்னு பயங்கரமா உன்னெல்லாம் எங்க அப்பன்னு சொல்லிக்கிறது எனக்கு அவமானமா இருக்குது. ப்ரோ பரவாயில்லதான் ப்ரோ. இங்க பாருங்க
30 lakhs per annum. என்ன வேணும் இதுக்கு மேல? அவனுக்கு அதுக்கு ஆக்சுவலா சங்கத்துக்கு அவன் 1 கோடி கட்டணும். ட்ரான்ஸ்ஃபரே பண்ணி விட்டுருப்போம். 30 லட்சம் கொடுத்து எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சிருப்பான். ஆனா மனசாட்சியில அர்ஜுன் டெண்டுல்கருக்கு சான்ஸ் வந்துனே இருக்கு பத்தியாடா. அதான் ப்ரோ எத்தனை அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்கானுங்க. ஆமாடா. இத பத்தி எவ்வளவு பேச மாட்டானுங்க. பாத்துருப்பாங்க. எவ்வளவு ஆசாசியம். அதாவது அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ் எத்தனை பேர் இருப்பானுங்க. அவன் எவ்வளவு ஏதோ அதுக்கு தான் 30 லட்சமே பெரிய விஷயமா இருக்கும்டா நிறைய ஃபேமிலி. இல்ல ப்ரோ அதுக்கு தான் இன்னொருத்தர வாங்கி அதுக்கான ஈக்குவல் பண்ணிட்டானுங்களே. ஏதோ ராபின் சம்திங் ஒருத்தர வாங்குனாங்கல. இல்லடா நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன பண்ணுவானுங்க, நெப்போட்டிசம் இப்படிதான் ஒர்க் ஆகும். என்ன சொல்லுவானுங்க, இப்ப இங்க டீம்ல இருக்கானா, கேம்ப்ல இருக்கானா, மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு 4 வருஷம் அவன் டிராவல் பண்றான்னு வைங்களேன், அந்த கேம்ப்ல அவனுக்கு கிடைக்கிற கோச் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டான்டா. அவனுக்கு கிடைக்கிற அட்மாஸ்பியர், அவனுக்கு கொடுக்குற கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவு கொடுத்துமே அவன் இன்னும் உருப்படல சார். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு டைம்ல ஒரு டீசன்ட் பவுலர் ஆயிடுவான். ஒரு இடத்துல ஆயிதான் ஆகணும். நீங்க இப்படியே பண்ணிட்டே தான் ஒரு டைம் ஆகதான் செய்வான். புரியுதுங்களா? என்னையும் வினோத்தையும் கூட்டு போய் விட்டா அவன் ஹேசல் விட்டு நான் மிச்சல் ஸ்டார் மாத்தி மாத்தி போறான். நான் கலீல் அஹ்மத். இவன் பாரு டேய், இவனுக்கு பிடிக்கலன்னு செய்யுது சொல்றேன். ஒரு டைம்ல இந்த ராய்டு வந்து 38 பாலுக்கு 75 அடிச்சிருப்பான். என்னடா அடிச்சான்? 75 அடிச்சான். 40 பாலுக்கு 55. கொஞ்சம் ஓல்டு பீஸ்ல பிடிக்க மாட்டாரா? ஒரு வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு வையேன், அவங்க எல்லாம் தோனியை தவிர எல்லாத்தையும் வந்து அசிங்கமா பேசுறான். 38 வயசு பிடிக்குது, உனக்கு 42 வயசு பிடிக்கல. இல்ல எனக்கு அஸ்வினை எப்பயுமே பிடிக்காது மச்சான். நான் என்ன சொல்றேன்னா அந்த ரோலுக்கு வழி இல்ல. அந்த இடத்துக்கு 8-9 இருக்கும். அவன் செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேயர் வேற. ஒரு முக்கியமான இல்ல அர்ஜுன் ஒரு கட்டத்துல போட ஆரம்பிச்சிருவான். பாத்தீங்களா, டேலண்ட்ல தாங்க அவர் வந்திருக்காருன்றான் கடைசியா. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் போதே யூகே அனுப்பி தான் ப்ரோ அவனை ட்ரெயின் பண்ணாங்க. லண்டன்ல தான் ப்ரோ அவனை ட்ரெயின் பண்ணாங்க, தெரியும்ல ப்ரோ. அங்கதான் ப்ரோ இருந்தாங்க. ஆமாமா, யூகேல தான் அம்ச்சு ட்ரெய்னிங் எல்லாம் பண்ணாங்க. யூகேல ப்ரோ அம்ச்சு ட்ரெயின் பண்ணாங்க அவனை வேற கிரகத்துக்கு அம்ச்சாலே அவன ஃபோன் பண்ணி அப்பள சொல்ல, "யோ அப்பா என்ன நீ ஸ்டார்ட் பண்றாம இங்க அப்படி பேசிக்கிறானுங்க. செஞ்சுரிங்களாக நீ டீம் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியாமா." உண்மையை சொல்றானே, வாடா ரிட்டர்ன் வீட்டுக்கு அப்படி. என்னன்னா 13 வயசு பையன் ஒருத்தர் எடுத்துருக்காங்க பாத்தியா? ஏன் ப்ரோ அலும்பு பண்றானுங்க? சின்ன பையன் வரான்ல, அவனையும் இந்த பிரெட்லி மாதிரி ஒரு பாலை போட்டு விட்டு முடிச்சு விட்டுருவோம். முடிச்சு விட்டானே தெரியுமா? அதோட சரி ஃபர்ஸ்ட் பால்ரா கெரியரே முடிச்சு விட்டானுடா. பிராண்டிங் தான்டா. இல்ல என்னன்னா அது ஒரு பிராண்டிங் தான்டா. அந்த பிளேயர் எடுக்கிறது, ஒரு மேட்ச் ஆட விட்டாலும் ஒரு பிராண்டிங் தான்டா. அவனுக்கும் தெரியும் அவன் இன்னும் ஐபிஎல் அளவுக்கு ரெடியா இருப்பானான்னு சொல்ல முடியாது. பட் அண்டர் 19 ஆடி இருக்கான் சார். இது என்ன ப்ரோ? இந்தியாவுக்கு அண்டர் 19 ஆல்ரெடி ஆடிட்டான். பாகிஸ்தான், நியூசிலாந்து கூப்பிட்டு போன் டெஸ்ட்ல எடுத்திருக்கானுங்க ப்ரோ. 8 வயசு இருக்கும்போதே அவனுக்கு போன் டெஸ்ட் எடுத்தாங்க அவங்க அப்பா சொல்லி. மேபி ஹி இஸ் a child prodigy. எனக்கு என்ன தெரியுமா, மொக்க டீம் தான். தோனி இருக்காப்ல, தலைவனுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், நான் நம்புறேன். அதனால ஓகே, ஜெயிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ப்ரோ நீ சட்டையெல்லாம் கழட்டி காட்ட வேண்டாம் விடுங்க. சட்டை கட்டடா ஓவரால ரொம்ப உள்ளிட்டேன். எல்லாரும் சொல்றாங்க டொக்கு. சரி டேய் நான் கிளம்புறேன். நான் போவே இல்ல. வினோத் வாயை திறந்து இப்படி திரும்ப. கரெக்டா வேணாம் சைது இதெல்லாம் நீ போட்டு வேணா கிளம்புறேன். பை. சரி ப்ரோ, கட் பண்ணிக்கலாம். பை.